நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை பொழுதிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்து தெரிவித்து வருகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பழைய ஏற்பாட்டிலையும் அவர் தேவனாக இருந்தார், புதிய ஏற்பாட்டில் மனுஷனாக வந்தார். பழைய ஏற்பாட்டிலையும் கிருபையை கொடுத்தாரு, புதிய ஏற்பாட்டிலையும் நமக்கு கிருபையை கொடுக்க ஒரு தேவனாக இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை காணப்பட்டது. அப்படியாக புதிய ஏற்பாட்டில் நமக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை காணப்பட்டிருக்கு. இந்த நாளில் நம்ம பார்க்குற தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு பார்க்கும்போது சிறந்த வஸ்திரம். சிறந்த வஸ்திரம் அப்படின்னு சொல்லப்பட்ட தலைப்பு நம்ம பார்க்க போகிறோம். வார்த்தைக்கு முன்பதாக சின்ன ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரிக்கிற மேலே தகப்பனே, ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த ஆவியின் மூலியமாக எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு புரியத்தக்க கிருபை செய்யும். நடத்துகிற என்னையும் ஆண்டவரே கேட்கிற பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சிந்தனைகள் பிசாசானம் திடாதபடிக்கு ஆண்டவரே அப்பா முழு சிந்தையோடு கூட அப்பா இந்த இடத்துல உங்களுடைய வார்த்தை கேட்க உதவி செய்யுங்க அப்பா. தொடர்ந்து உங்களுடைய காரங்களோடு கூட இருக்கட்டும், பாதுகாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சிறந்த வஸ்திரம். இங்கே சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை களைத்து போடுங்கள் என்றார். பின்பு அவர்களை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். ஆமென். வஸ்திரம் இல்லை, வஸ்திரங்கள். ஆமென். இப்போ ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன போடுவோம்? இன்னரும் போடுவோம், அவுட்ரு 2 ட்ரெஸ்ஸும் போடுவோம். ஆமென். அப்படி தானே போடுறோம். இது எல்லாம் எங்கே இருந்து வந்துச்சுன்னா தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தது. சரி, இப்போ இங்கே சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். இப்போ தரிப்பித்தது யார்? இப்போ இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா, இந்த சகரியா பார்த்திங்கன்னா ஒரு தீர்க்க தரிசி. அவர் இந்த தீர்க்க தரிசிக்கு ஒரு தரிசனத்தை காமிக்கிறாரு. அந்த தரிசனத்தில் பார்த்திங்கன்னா யாரை காமிக்கிறாருன்னா பிரதான ஆசாரியனாக யோசுவாவை காண்பிக்கிறாரு. அந்த யோசுவா பக்கத்தில் சாத்தான் நிற்கிறான், வலது பக்கத்தில். ஆமாம். இப்போ சாத்தான் வலது பக்கத்தில் நின்று இருப்பான். எது வரைக்கும் அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்படாத வரைக்கும் இருப்பான். ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த வலது பக்கத்தில் தேவன் நிற்பாராம். ஆமென். அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னார், கர்த்தரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு யார் இருக்கிறதுனா தேவன் இருப்பார். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி யார் இருப்பாங்கன்னா, துர்மார்கனாக இருக்கும்போது சாத்தான் இருந்து அவனை துர்மார்கத்தனமாய் நடக்க செய்வான். கொலை செய், திருடு, பாவம் செய், இதெல்லாம் பண்ண வைப்பான். ஆமென். அதனால தான் நம்ம எப்படி இருப்போமா? அழுக்காக இருப்போமா? அழுக்கு என்ன தெரியுமா? அக்கிரமம்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஆமென். அக்கிரமம். சரி, இப்போ முதல் வசனத்துலேருந்து நம்ம வந்துடலாம். சரி, இப்போ ஏசு என்ன கொடுத்துருக்காரு? நமக்கு சிறந்த வஸ்திரத்தை கொடுத்துருக்காரு. என்ன வஸ்திரம்? சிறந்த வஸ்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். இப்போ நம்ம வாங்குகிற ஒரு காஸ்ட்லியான ஒரு சூட்டு வாங்கினா 1 லட்ச ரூபா வச்சு கூட வாங்கலாம். நமக்கு அது காஸ்ட்லி. பெரிய பெரிய ஆளுங்களுக்கு அது காஸ்ட்லி கிடையாது. நீங்கள் 1 லட்ச ரூபா வச்சு வாங்க மாட்டேன்னு வைங்களேன். ஒரு 5000 ரூபா வச்சு ஒரு கல்யாணத்துக்கு வாங்குறாங்களே, ஒரு 10,000 ரூபா வச்சு சூட்டு வாங்குறாங்க. அந்த சூட்டு எத்தனை நாள் புதுசாக இருக்கும்? எத்தனை நாள் சூட்டாக புதுசாக இருக்கும்? சரி, சூட்டை விட்டுருங்க, உங்களுக்கு சூட்டுனா பிடிக்காது. 10,000 ரூபா வச்சு புடவை வாங்கி கொடுக்குறாங்கல்ல, பட்டு புடவை, எத்தனை நாள் புதுசாக இருக்கும்? அது ஒரு வாட்டி கட்டினதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? அது பார்த்துட்டாங்க. அடுத்த வாட்டி என்ன பண்ணலாம்? பார்க்காத ஃபங்க்ஷனுக்கு போனால் கட்டிட்டு போகலாம், பார்த்த ஃபங்க்ஷனுக்கு போனால் அதை கட்டக்கூடாது. இப்போ தான் அப்படி. அந்த நாள்லாம் அப்படி கிடையாது. 2 புடவை தான் இருக்கும், மாற்றி மாற்றி கட்டுவாங்க. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? நாகரிகம் வந்துச்சு தவிர தேவனை யாரு அந்த உலகத்துக்குரிய காரியத்தில் வளர்ந்துட்டாங்களே தவிர தேவனுக்குள்ளே வளரல. இந்த ஃபங்க்ஷனுக்கு போனால் இது போட்டோம், ஞானமாக செயல்படுவாங்க, இதை போட்டுன்னு போகக்கூடாது. ஏன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்தாங்க, அவங்க பார்த்துட்டாங்க, அதனால் இதை போட்டு போனால் இதுவே போட்டு வருதுன்னு நம்மளை ஏழமாக நினைப்பாங்க. புதுசாக போட்டுப்போம். இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிடுச்சு. நாளன்னைக்கு கல்யாணம்னா இன்றைக்கி ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுவாங்க.
ஜென்ஸ்லாம் இன்னும் லேட்டஸ்ட்டு. இன்றைக்கி சாயந்தரம் கல்யாணம்னா காலையில் போய் ட்ரெஸ் வாங்கலாம் இருக்காங்க. சரி, நான் கேட்குறேன், நீங்கள் எத்தனை ட்ரெஸ்ஸு வாங்கினாலும் அது நாள் பட என்ன ஆகிடும்? அதுதான் வெளியே வருவான், பட்டு புடவை வாங்குறதே அப்படின்னு. அது கல்யாணத்துக்கு வாங்கினாலும் அது போயிடும், எடுத்து போட்டுருவாங்க. ஆமே. சரி, ஆனால் இது நாள் பட பழசாகும். ஆனால் இயேசு கொடுத்த சிறந்த வஸ்திரம் பார்த்திங்கன்னா, அதை நமக்கு உடுத்துனதுக்கப்புறம் நாள் பட நம்ம புதுசாகும். ஆமே. புரிஞ்சா? நீ வாங்குகிற ட்ரெஸ்ஸு நீ எவ்வளோ காஸ்ட்லி கொடுத்தாலும், டாலர்ஸ் கொடுத்து வாங்கினாலும், எண்ணெய் கொடுத்து வாங்கினாலும் நாளுக்கு நாள் பழசாகும். ஆனால் இயேசு கொடுக்குற பரிசுத்த ஆவி என்னும் வஸ்திரத்தை, ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை அனுதினமும் நம்மளை புதிய மனுஷனாக மாற்றும். ஆமே. மாம்சத்தின் கிரியைகளை அழித்து ஆவியின் கனிகளை நம்மளை உருவாக்குவார். நான் பாவியாக இருந்தேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் பாவம் இல்லாமல் நல்லா வாழ்கிறேன். அப்போ அனுதினமும் நமக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பாவத்தையும் சாகடிக்கிற அந்த ட்ரெஸ்ஸு நம்மளை புதிய மனுஷனாக்குதா இல்லையா? அவன் அன்னைக்கு குடிச்சிட்டு ரோட்டில் உளுந்து பறந்துட்டு கிடந்தவன் இன்னைக்கு பாரு எப்படி இருக்கான். புரிதலுங்களா? இப்படி நாளுக்கு நாள் நம்ம புதிதாக்கும், மற்றவருடைய கண்களுக்கு ஆச்சரியப்படுத்தும். இது தேவனுக்கு கொடுத்தாலே பெஸ்ட்டு தான். தேவனுக்கு கொடுத்தாலே பெஸ்ட்டு. சரிங்களா? அப்போ நம்ம ஒன்று புரிஞ்சிக்கணும். என்ன புரிஞ்சிக்கணும்? நம்ம வாங்குகிற ட்ரெஸ்ஸு பழசாயிடும், தேவன் கொடுக்குற ட்ரெஸ்ஸு பழசே ஆகாது. ஆதாம் ஏவாளுக்கு தோல் விட கொடுத்தாரோ, அவங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸு போடணும்னு தெரியல. அவங்களுக்கு இலையை தைச்சி போட்டாங்க. இலை எத்தனை நாள் நிற்கும்? பிரிட்ஜுக்குள்ளே வச்சா கொஞ்சம் நிற்கும், ஆனால் ப்ரெசன்ஸ் போய்ட்டு வச்சுக்கலாம். அங்கே பிரிட்ஜு இல்லை, ஃப்ரிட்ஜு நான் பிரிட்ஜுன்ற சரிங்களா? இன்றைக்கி நீங்கள் கருவேப்பிலை வாங்கிட்டு வந்து இல்லாட்டி முருங்கையில் வாங்கிட்டு வந்து வைங்க வீட்டில், ஒரு நாள் கழிச்சுன்னாகும் அதுவாக உதிர்ந்துடும். உதிராதா இல்லையா? நான் ஏதோ சயின்டிஃபிக்காக பேசுகிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. டெய்லி குழம்புல தானே போடுவீங்க கருவேப்பிலை. அந்த கருவேப்பிலை மாதிரி தூக்கி ஓர வைக்கிற மாதிரி தேவ வாசனத்தை தூக்கி ஓர வைக்கக்கூடாது. ஆமேன். சேர்த்து சாப்பிட்ணும். ஆமேன். இன்றைக்கி வசனம்லாம் என்ன ஆகிடுது? ஆசீர்வாதம் வந்தால் சாப்பிட்ருவாங்க, சத்தியம் வரும்போது கருவேப்பிலை ஆக்கி எடுத்து வச்சிடுறாங்க ஓரமாக. சத்தியம் வேணாம், சாப்பாடு போதும். இல்லை, கருவேப்பிலையும் சத்து இருக்குது. ஆமேன். சேர்த்து சாப்பிடு, கர்த்தர் நல்லவர். சரி, அப்போ தேவன் நமக்கு ட்ரெஸ்ஸை கொடுக்கறதுக்கு சாதாவாக கொடுக்கல, சிறந்த வஸ்திரங்களை கொடுத்தாரு. ஆமேன். ஆதாம் பார்த்திங்கன்னா, ஆதாமுக்கு முதல்ல கொடுத்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா லைட். ஆமேன். என்ன ட்ரெஸ்ஸு கொடுத்தாரு? மகிமையின் வஸ்திரத்தை கொடுத்துருந்தாரு. த பெஸ்ட்டு தான் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் என்ன கொடுத்தாரு? தோல் உடைய கொடுத்தாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆண்டு கணக்காக இருந்துச்சான். நீங்கள் லெதர் பெல்ட்லாம் வாங்கினா ரொம்ப நாள் வரும் தெரியுமா? லெதர் பெல்ட் வாங்கினா எத்தனை வரும்? இதே நீங்கள் 100 ரூபா பெல்ட் வாங்கி பாருங்கள். 100 ரூபாய்க்கெலாம் பெல்ட் இருக்குது. 100 ரூபா பெல்ட் வாங்கினீங்கன்னா ஒரு மாதம் கூட வராது. நீங்கள் போட்டு இந்த இடத்துல பெல்ட்டு போடுறவங்களுக்கு தெரியும், பிஞ்சிடும். ஒரு மாதம் கூட வருது. ஆனால் லெதர் பெல்ட்டு ஒரு 400 ரூபா கொடுத்து வாங்கினாலும் அது பாட்டு கிடக்கும். உண்மையா இல்லைங்களா? அப்போ தேவன் நமக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறார். எதை கொடுத்தா என் பிள்ளைங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஆமேன். அப்படி அறிந்த தேவன் நமக்கு நன்மையாக இருந்த கொடுத்துருக்காரு. முதல்ல தேவனுடைய பார்வை நம்ம மேலே படணும். இயேசு எல்லாரையும் பார்க்க மாட்டார், பார்ப்பார், ஆனால் எல்லாரும் தெரிந்து கொள்ள மாட்டார். சில குறிப்பிட்ட மனிதர்கள் தான். ஆமேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சகையை மரத்து மேலே இருந்தப்போ சகையை பார்த்தாரு இல்லைங்களா? போயிட்டே இருந்தார். எத்தனையோ ஆயக்காரங்க இருந்தாங்க. இவரும் ஆயக்காரர் தான், சகையும் மத்தையும் ஆயக்காரர் தான். எல்லாரையும் கூப்பிடல. பேதுருவை பார்த்தாரு. மற்ற மீன் பிடிக்கிறவங்க இல்லாமல் இருந்திருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் காசி மட்டும் பிடிங்கன்னா ஏகப்பட்ட மீன் பிடிக்கிறவங்க இருப்பாங்க. எல்லாரையும் அழைக்கலை. தேவனுடைய கண் சில மேல் படும். ஆமே, எல்லாரும் மேலே அல்ல. அப்போ தேவனுடைய பார்வை நம்ம மேலே பட்டுடுச்சுன்னா நம்ம பாக்கியவான். ஆமே. அப்படி இங்கே நம்ம பார்க்கும்போது யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ள நான் தான் உங்களை தெரிந்து கொண்டார். பேதுருவை தெரிந்து கொண்டது தேவன் தான். அப்படியே பார்த்தீங்கன்னா என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டது தேவன் தான். நம்மளாம் தெரிந்து கொள்ளணும். நம்ம போய் அவர் மேலே போய் பார்த்துட்டு வர முடியும்? நம்மக்கிட்ட இங்கே ஒரு ஃப்ளைட்டில் போகிறதுக்கு காசு இல்லை. உண்மையே இல்லைங்களா? போயிடுவோமா ஃப்ளைட்டில்?
அதுக்கே காசு இல்லை. 6000 7000ன்னுவாங்க. நம்ம 1000 ரூபா கொடுத்து பஸ்ஸில் போகிறாள். நம்ம எங்கே பரலோகத்துக்கு போய் அவரை பார்க்கறது? இந்த ஏழையும் கர்த்தர் கண்டார். ஆமென், ஆமென். ஏழையும் கர்த்தர் பார்த்து அவர் பெரியவர் சிறியவன்லாம் பார்க்க மாட்டார். அவரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோன்னு தான் பார்ப்பார். ஆமென். சரி, அப்போ ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வஸ்திரமும் பெஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொடுத்த வஸ்திரமும் தோல் விடும், அதுவும் நல்லா தான் கொடுத்தாரு. அப்போ தேவன் கொடுப்பது எல்லாமே நல்லது தான். ஆமென். அது நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது, எல்லாம் தேவன் கொடுப்பது எல்லாமே நல்லது தான். சரி, 1ஆம் வசனம் வந்துடலாம். அவர் பிரதான ஆசாரனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் பக்கத்திலே நின்றான். சாத்தான் எதுக்கு நிற்பான் பக்கத்தில்? விரோதம் செய்ய. நம்ம செய்யலைங்க பாவம், நம்மளை செய்ய வைப்பான். ஆமென். நீ நரகத்துக்கு போகிறதுக்கு அவன் எந்த அளவுக்கு வேணாலும் இறங்குவான். ஆனால் இயேசு நீ பரலோகத்துக்கு போகிறதுக்கு எந்த அளவுக்கு வேணால் இறங்குவார், பாதாளத்துக்கே இறங்குவார். ஆமென். இப்போ இவன் விரோதம் செய்ய பக்கத்தில் நிற்கிறான். என்ன பண்ணுவான்? கண்டதையும் காண்பிச்சு செய் செய். புரியுதா இல்லைங்களா? நம்ம நினைப்போம் அவன் பாரு என்ன பாவம் செய்யணும். அவன் செய்யலைங்க, அவன் பக்கத்தில் நிற்கிற பிசாசு அவனை செய்ய தூண்டுது. ஆமென். தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய தூண்டும். அப்போ செய்ய வைக்கிறது யாரு? அவனுக்கு விரோதம் செய்ய சாத்தான் என்ன பண்ணுறானா, அவன் பக்கத்தில் நிற்கிறானா. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கான். தேடுவான், மாற்றணும், கண்ணுக்கு கதையை முடிச்சிடுவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தவிர வேற ஒன்றுக்கும் வரமாட்டான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும்படி அந்த ஜீவன் முழுமையாய் ஆகி நீ பரலோகத்துக்கு வந்து சேரும்படியாக வந்திருக்கிறான். ஆமென். அவன் கெட்ட சிந்தனையை கொடுத்து அழிச்சிடுவான் நம்மளை. தேவன் நற்சிந்தையை கொடுத்து நம்மை மென்மேலும் உயர்த்த செய்வார். ஆமென். அவர் ஜீவனை கொடுக்குற தேவன். இப்போ சாத்தான் என்ன பண்ணுறனா, இப்போ நல்லா பாருங்கள், இந்த சகரியாவுக்கு தேவன் தரிசனத்தை காமிக்காரு. இது நடந்த சம்பவம் அல்ல, தரிசனத்தை காமிக்கிறாரு. சகரியா, நீ தீர்க்க தரிசனம் ஏற்படுத்தியிருக்கிறேன், உனக்கு நான் ஒன்று காமிக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா யோசுவா இல்லை, நம்ம அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் சொல்லுங்க. யோசுவா இல்லை, நான். நம்ம நினைப்போம் அங்கே சகரியாவுக்கு யோசுவாவை தான் காமிச்சார், நம்மளை காமிக்கல அப்படி நினைப்பீங்க. இல்லை, ஒரு நிழலாய் அந்த சகரியாவை காண்பிச்சார். யாரை காண்பிச்சார்? அங்கே மனுஷன். புரியுதுங்களா? தூதனுக்கு முன்பு தான் காமிக்காரு. அந்த மனுஷன் பக்கத்தில் வலது பக்கத்தில் யார் நிற்கிறது? சாத்தான் அவன் பக்கத்தில் நின்று அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்று. அப்பொழுது சாத்தான் செய்வானா? செய்வானா இல்லைங்களா? சரி, ஒரு வசனம் வாசிங்க. யோபு மேலே குற்றத்தை சுமத்துறானா? போயிட்டு யோபு மேலே குற்றத்தை சுமத்துறானா? சாத்தான் தான் போய் சொன்னான். அந்த மாதிரி குற்றம் சுமத்துவான். இவன் பாவம் பண்ணுறான், ஆண்டவரே, இவன் உன் ஆலயத்துக்கே வரமாட்டான், ஆண்டவரே, பாத்தியா, நீ அவனை தெரிஞ்சுக்கின, இவன் உனக்கு நேரத்தையே கொடுக்க மாட்டேன்றான், ஆண்டவரே, இவன் உன்னை மறந்துட்டான், ஆண்டவரே, நீ செஞ்ச நன்மையை மறந்துட்டான், ஆண்டவரே, நீ இவ்வளோ பண்ண இவன் மறந்துட்டான், ஆண்டவரே, இது அது எல்லாத்தையும் சொல்லி அவன் என்ன பண்ணுவான்? ஓயாமல் யோபு மேலே குற்றம் சுமத்துனவன். ஆமென். நம்ம மேலே சுமத்த மாட்டேன்னா என்ன? கண்டிப்பாக சுமத்துவான். நம்ம செய்கிற ஒவ்வொன்றையும் தேவனிடத்தில் சுட்டி காண்பான். பார், நீ சொன்ன சபை கூடி வருதலை சில விட்டுவிடுல சொன்னாங்க பார், விட்டான் பார். இப்போ நம்ம ஒரு ட்ரெயினுக்கு போகிறோம், நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்கணும். ட்ரெயினுக்கு போகிறோம், ட்ரெயினுக்கு போகும்போது ட்ரெயின் இங்கேருந்து கிளம்புற டைம் எவ்வளோ? ஒரு 9 மணிக்கு ட்ரெயின் கிளம்பி. நம்ம எப்போ போய் நிற்போம் ரயில்வே ஸ்டேஷனில்? 8 மணிக்கெலாம் போகிறவங்க இருக்காங்க, 8:30க்கும் போகிற இருப்பாங்க. ட்ரெயின் அங்கே போர்டிங் அங்கே நின்றுருக்காது. அதுக்கு முன்னாடி நம்ம நிற்போம் போயிட்டாங்க. உண்மையாக இல்லைங்களா? உண்மையாக இல்லைங்களா? சரி, போயிட்டோம். ட்ரெயின் எப்போ வருதுன்னு வாயை பொழந்துன்னு பார்ப்போமா இல்லையா? பார்ப்போமா இல்லையா? ட்ரெயின் வந்துச்சுரா ஏற்றா எல்லாத்தையும் நம்ம இந்த கம்பார்ட்மெண்ட் பாருன்னு சொல்லிட்டு. அப்படி சபைக்கு நம்ம எந்த டைமுக்கு வரும் கர்த்தர் பார்ப்பார். ஆமென். பார்ப்பாரா இல்லைங்களா?
அவர் பார்ப்பார், நம்ம நினைப்போம் அவர் பார்க்கலன்னு. பிசாசு சொல்ல மாட்டான்னு நினைப்பான், சொல்லுவான். இப்போ இவனுக்கு ட்ரெயின் ஏறத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போகிறான். சரி, வந்து உட்காரதும் பிரச்சனை இல்லை. உட்காந்து என்ன பண்ணோம்? நீங்கள் புரிஞ்சுக்கணும். வந்து உட்காந்து என்ன பண்ணோம்? ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து என்ன பண்ணுவீங்க? தூங்குவீங்களா? இல்லை, வேறு என்ன பண்ணுவீங்க? ட்ரெயின் எப்போ வரணுக்கு பார்த்துட்டு இருப்பீங்க. ஆயத்தமாக இருக்கணும், கண்ணு தூங்கக்கூடாது. ஆமாம். அப்படி வந்து அமர்வதும் முன்பதாக வந்து அமர்வதும் நல்லது தான். என்ன பண்ணுன்னு கர்த்தர் ஞானத்தை கொடுத்துருக்கார். லேட்டாக வர தப்பு தான். அதையும் சொல்லுவாங்க பிசாசு. அவன் விரோதம் சொல்கிறவன் இதை சொல்லாமல் விட்டுவானா என்ன? அந்த நாள் கர்த்தருடைய நாள். நம்ம கொடுக்குற நேரம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 மணி நேரம் 40 நிமிஷமாவது கர்த்தருக்கு தரணும். ஆமாம். அப்படி கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளே என்ன பண்ணுவார்? கொடுத்தா எனக்கு ஆசீர்வாதம், கொடுக்கலாம் எனக்கு தான் நஷ்டம். அவருக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. கொடுத்தா அவர் உன்னை பார்ப்பார், கொடுக்கலாம் பார்க்க மாட்டார். சரி, இதுக்கு முன்னாடி பார்க்கல, இதுக்கு முன்னாடி நம்ம செய்கிற கிரியனால அவருடைய கிருபையால் ரட்சிக்கப்பட்டோம். சகைவு பண்ண நல்லதுக்காக சகைவை பார்க்கல. அவர் எப்படிப்பட்டவர்னு கேள்விப்பட்டு பார்த்து கொண்டிருந்தாலும் பார்த்தார். இன்றைக்கி நிறைய பேர் இயேசு இப்படி செய்வார், அப்படி செய்வார், அற்புதம் செய்வார், அடையாளம் செய்வார்னு சொல்கிறோம். அதை விசுவாசித்து பார்க்க வரான் பார்த்தீங்களா, அவனை கர்த்தர் நோக்குவார். ஆமென். சரி, இங்கே பார்க்கும்போது பிசாசு எப்போ பார்த்தாலும் நம்மள என்ன பண்ணுவானா? குற்றம் சுமத்துவானா? அவன் எங்கே நிற்பான்னு சங்கீதம் 109:6 சொல்லப்பட்டிருக்கு. சாத்தான் அவன் வலது பக்கத்திலே நிற்பானாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரட்சிக்கப்படாத தேவன் இல்லாத மனுஷனுடைய வாழ்க்கையில் சாத்தான் தான் நிற்பான். ஆமென். அதை தான் அங்கே காமிக்கிறாரு ஆண்டவர். அப்பா, இப்போ தான் இவனை பார்த்தேன், இப்போ தான் இனிமேல் தான் இவன் தெரிந்து கொள்ள போகிறேன். இவன் பக்கத்தில் யார் நிற்கிறான்? சாத்தான் நிற்கிறான். சாத்தான் என்ன பண்ணுறன்னா, இவன் வாழ்க்கையே அசுத்தாக்கிட்டான். என்ன பண்ணிட்டான்? நீங்கள் அங்கே பார்க்கும்போது அந்த யோசுவா வந்து அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருந்தாராம். அழுக்குன்னு தெரியுமா? உலகத்தால் தன்னை கரைப்படுத்தி கொள்வது, உலக காரியங்களில் கரைப்படுத்தி கொள்வது. கர்த்தர் வரும்போது கரை திரையற்ற பரிசுத்தமாக நிற்கணும். உலகம் கரையாக்கும் தெரியுமா? நம்மளால சில பேர்லாம் கரை நல்லதுன்னுவாங்க. சர்பக்சல் இருக்குல்ல, கரை நல்லதே கிடையாது. அது தெரியாமல் சிந்திருந்து நான் சொல்கிறது ஆவிக்குரிய விதமாய் நீங்கள் யோசிக்கணும். உலகத்தில் பாவம் இருக்குது, விபச்சாரம் இருக்குது, விக்கிராராதனை இருக்குது, இன்னும் வேறு பல 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 களவு, பொய் சாட்சி, இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் என்ன ஒன்றா நம்ம அதில் உடன்பட்டோன்னா அந்த கரை நம்மளை ஒட்டிக்கும். இப்போ சாத்தான் பார்த்தீங்கன்னா எங்கே நிற்பானா? நம்ம பழைய நிலவரம், நம்ம பழைய மனுஷன் இருந்தப்போ தேவன் நம்மை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? தானம், தர்மம், புண்ணியம் நல்லதாக பண்ணிட்டு இருந்தோம். நம்ம செய்கிற சேட்டெல்லாம் பயங்கரமானது. அப்படி தான் இருந்தோம் எல்லாருமே. பாவம் தான். ஏங்க ஆரோனும் பாவம் தான் செஞ்சாருங்க. உண்மையாக இல்லைங்களா? ஆரோன் பாவம் செய்த மனுஷன் இல்லை. ஆரோன் தனக்காக பலியிடுவார், அதுக்கப்புறம் ஜனங்களுக்காக பலியிடுவார். பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர் இயேசு மட்டும்தான். ஆமென். அப்புறம் நம்ம பழைய வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கும்போது அழுக்கு படிஞ்சிருக்கு நம்ம மேலே. நம்ம அழுக்கு படி வைக்கல, பிசாசு தூண்டா நம்ம செஞ்சிட்டோம். புரியுது? யார் செய்விக்கிறது? இயேசு இருந்தாருன்னா நன்மை செய், ஜெபம் பண்ணு, மற்றவங்க என்ன பண்ணுற, முடிந்தது உதவி செய், இதான் கற்றுக் கொடுப்பாரு. பிசாசு இருந்தானா கொல்லு, திருடு, அதான் கற்றுக் கொடுப்பான். அப்போ நம்ம கரையாக்கி விட்டுருவோம். சரி, இங்கே சாத்தான் வலது பக்கத்தில் இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படத்தில் 12:10 சொல்லப்பட்டிருக்கு. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ்த்தப்பட்டு போனான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இரவும் பகலும் அவனுக்கு என்ன வேலையா? இரவும் பகலும் வேலையா? 24 hours உங்களை பார்த்துனே இருப்பான். அவன் உங்களை போட்டு கொடுத்துட்டே இருப்பான். ரட்சிக்கப்பட்ட பிறகும் அவன் நம்மளை பார்த்து தான் இருப்பான். ஆனால் வலது பக்கத்தில் நிற்க மாட்டான், வேற பக்கம் நின்று போட்டு கொடுத்துட்ருப்பான். பாரு 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 அப்படின்வான். இல்லை மட்டும் நினைக்காதீங்க, கண்டிப்பாக செய்வான். அவனுக்கு அதே வேலை தான். ஏன்னா பைபிள் இங்கே சொல்லுது, அவன் ஓயாமல் சகோதரர் மேலே இரவும் பகலும் குற்றம் சாட்டுவானா. நம்ம இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு தியானம், அவனுக்கு வந்து பழி சொல்கிறது. ஆமென்.
அவன் வேலையே அதுதான். எனக்கு கொடுத்தல தண்டனை, எனக்கு கொடுத்தல தண்டனை, பார் பண்ணுறான் பார், அவன் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பான், பேசுவான் அவன். ஆமாம். என்ன ஒன்று, நம்ம மனம் திருந்தி பாவத்தை அறிக்கைட்டு விட்டுடுவோம். அவன் மனமே திரும்பலை இது வரைக்கும். ஆமாம், அவன் மனமே திரும்பலை. நம்ம முட்டி போட்டு பாவத்தை அறிக்கைட்டு மன்னிப்பு கேட்டுருவோம், மன்னிச்சிடுவார். அவர் கிருபை உள்ளது. அவன் முட்டி போடலை, அவன் தன்னை ஒப்பு கொடுக்கல. அதுதான் டிஃப்ரெண்ட். ஆமாம். நம்ம எவ்வளோ பாவம் சீன்னு இருந்தாலும் இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மளை சுத்தமாக்குமா. ஆமாம். சரி, இப்போ குற்றம் சுமத்துவான்னா எல்லாத்தையும் குற்றம் சுமத்துவான். ஆமாம். எல்லாம் எக்ஸட்ரா 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 எல்லாத்தையும் சொல்லுவான். அவன் குறை சொல்லிட்டே இருப்பான். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், தேவன் நமக்கு வெளிப்படுத்தும் போது அந்த அந்த செய்கிற தப்பை விட்டு வெளியே வந்து இயேசுவை பிடித்து கொள்ளணும். ஆமென். சரி, கர்த்தர் நல்லவர். அப்படியே பார்த்தீங்கன்னா சகரியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அக்கினி நின்று இயேசு நம்மளை தெரிந்து கொள்ளலாம். நம்ம யார் தெரியுமா? கொல்லி கட்டை. என்ன கட்டை? கட்டையை தூக்கி நெருப்பில் நீங்கள் போட்டிங்கன்னா அது முழுசுமாக எரிஞ்சதுக்கப்புறம் அது என்ன மீறும்? என்னங்க மீறும்? என்ன மீறும்? கட்டையை நீங்கள் பிரியாணி மாஸ்டர் இருக்கார்ல, சமைக்காரு பிரியாணி, நீங்கள் அங்கே போகிறீங்க, பிரியாணியும் சாப்பிட்றீங்க, எல்லாம் பார்ப்பீங்க வெளியே, அதெல்லாம் பார்க்காமலாம் போக மாட்டாங்க. வீட்டாண்ட ஃபங்க்ஷன்லாம் போகும்போது கட்டை எடுத்து வைப்பாங்க. கட்டை முழுசாக எரிஞ்சதுக்கப்புறம் கட்டை என்ன ஆகும்? சாம்பல் எதுக்கு உதவும்? காற்றடிச்சா பறந்து போயிடும், அது இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். உண்மையா இல்லைங்களா? அப்படிப்பட்ட மனிதர்களாகிய நம்ம அக்கினியிலிருந்து தப்பி வைக்கப்பட்ட கொல்லியாம். நம்மளை பிசாசு பாவம் செய்ய வச்சு அவருடைய அக்கினியில் நம்மளை கொல்ல பார்த்தான். ஆனால் ஆணுடைய கிருபை நம்ம மேலே பட்டு அந்த அக்கினிக்குள்ளேருந்து வெளியே எடுத்துட்டாரான். ஆமென். புரியுதா இல்லைங்களா? இவன் அக்கினியிலேருந்து தப்ப வைக்கப்பட்ட கொல்லி அல்லவான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பிசாசு தெரியுமா, அவன் சாம்பல். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு, அவன் சாம்பல் என்று சொல்லப்பட்டிருக்கு. உன் சிங்காரத்தை நான் சாம்பலாய் மாற்றினேன் அப்படின்னார். அப்போ அவன் நம்மளை சாம்பலாக்க பார்ப்பான். பாவம் செய்ய வச்சு லாஸ்ட்டாக நரகத்தில் தலை பார்ப்பான். ஆனால் சொல்லுவார், உன் பாவத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். ஏன் சுத்திகரிச்சா தெரியுமா? நம்மளை நரகத்துக்கு போக வேண்டிய நம்ம, கொல்லி கட்டியாக இருந்த நம்ம எடுத்து அணைச்சி சீவி பயன்படுத்தினார். ஆமென். இப்போ அதான் சொல்கிறாரு, இவன் அக்கினி என்று தப்பு வைக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். ஏன் சொன்னார்னா, இவன் நரகத்துக்கு, நம்மளாம் நரகத்துக்கு போக வேண்டியங்க ஒரு நாளில் இயேசுனுடைய கண் நம்மேல் பட்டதால் தப்பு வைக்கப்பட்டோம். ஆமென். வசனம் வாசிங்க. 109ஆம் சங்கீதம் 31ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் என்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பார்சத்திலே நிற்பார். ஆமென். சங்கீதம் 109:31 சொல்லப்பட்டிருக்கு, நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவல் என்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பார்சத்திலே நிற்பார். ஆமென். நான் எரிஞ்சு சாம்பலாகி ஒன்றுக்குமே உதவாமல் போக வேண்டிய எண்ணெய் அடுப்புலேருந்தே வெளியெடுத்தார். ஆமென். ஆக்கினைக்குள்ளாக இருந்த பாவத்தில் இருந்த எண்ணெய் வெளியெடுத்தார். நான் இன்னைக்கு நிற்கிறது அவருடைய கிருபை. ஆமென். அவர் என்ன எடுக்கலன்னு வைங்களேன், அந்த கட்டை என்ன இருக்கும்? முழுசாக எரிஞ்சு சாம்பல் எடுத்துருக்கோம். சொல்கிறல, பச்சை மரத்துக்கு இத்தனை பாடு என்றால் பட்டை மரத்துக்கு எத்தனை பாடுகளோ. ஆமென். உண்மையா இல்லைங்களா? அப்போ அந்த கட்டை மொத்தம் போயிருக்கோம். இயேசு அந்த கட்டை மேலே கண்ணை வச்சார். ஆமென். அந்த கட்டையை வெளியே எடுத்தார், அந்த கட்டையை சுத்தமாக்கினார், அந்த கட்டையை தப்பு வைத்தார். அதுதான் அதனுடைய அர்த்தம். நம்ம செத்துருப்போம், ஒன்றுமே இல்லாமல் ஆகிருப்போம், சாம்பலை பறந்து போயிருப்போம் காற்றுக்கு. அதான் சொல்கிறாரு, அவன் அக்கினி இருந்து அவன்
நரகத்திலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா அப்படின்னு சொன்னார். வசனம் வாசிங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனப்பட்டிருக்கு, அப்படியே இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளும்படி ஒரு பங்கு மீதியாக இருக்கிறது. அதான் சொன்னேன், எல்லாரையும் மீன் பிடிக்க போனப்போ மீன் பிடிக்கிற பேதுரு கூட நிறைய பேர் இருந்தாங்க. ஏன் பேதுரு மட்டும் அழிச்சாரு? ஒரு பங்கு தான். நரகத்துக்கு போகிற பாவம் செய்கிற வழி சூப்பராக இருக்கும், அதுக்கு போகிறவங்க நிறைய பேர். ஆனால் சத்தியத்துக்கு போகிற வாசல், பரலோகத்துக்கு போகிற வாசல் இடுக்கு நெருக்கமாக இருக்கும், அந்த கொஞ்சம் பேர் தான் போவாங்க. அதை இங்கே சொல்லப்படுது, தேவ கிருபை நம்ம மேலே பட்டு அவர் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இருக்குது. ஆமென். அப்படி இங்கே ஒரு பங்கு மட்டும் மீதியாக இருக்க சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஏன் இதெல்லாம் ஆகுதுன்னா, முதலாவதாக ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? மீறினாங்க. எதை மீறினாங்க? தேவ வார்த்தை மீறினாங்க. ரெண்டாவது காயின் என்ன பண்ணார்? கொலை பண்ணார். முதல்ல ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? மீறினாங்க. ரெண்டாவது ஆதாம் கொலை பண்ணார். ஆதாமை காயின் கொன்னார். சரி, நான் ஒன்று சொல்கிறேன், மீறத்துக்கு காரணம் யார்? ஏவாள் மீறத்துக்கு காரணம் யார்? சாத்தான் தானே வந்து தூண்டி விட்டான். இப்போ நம்மளும் வந்து தேவ வார்த்தை தேவ கட்டளை மீறதுக்கு காரணம் யார்? சாத்தான் தான். அவனுக்கு செவி கொடுத்தா மீறுவான், அவனுக்கு செவியே கொடுக்கக்கூடாது. காயின் ஆபேலை கொலை செய்யறதுக்கு காரணம் யார்? சாத்தான் தான். மனுஷ கொலை பாதகன், ஆதி முதற்கொண்டே அவன் மனுஷ கொலை பாதகன், முதல் கொலை. ஆமென். வாசற்படியில் படுத்துட்டு இருப்பானா, பாவம். சரி, அப்போ முதல்ல மீறுதல், ரெண்டாவது கொலை, பொறாமை, எல்லாம் எக்ஸட்ரா மாம்சன் கிரியை பார்த்தீங்கன்னா கொலைகள், விபச்சாரங்கள், களவுகள் எல்லாமே லைனாக ஒரு லிஸ்ட்டு. இதெல்லாம் வந்து சாத்தான் நம்ம வந்து நெருக்குவான், செய் 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 அப்படின்னு தூண்டும் போது நம்ம சத்தியத்தை பேலனாக இருந்தால் தப்பிச்சுக்குவோம். அதுக்கு தான் சத்தியத்தை கற்றுக்கோங்க. மர இல்லாத மண்டைங்களான்னு சொல்கிறது. சத்தியம் இருந்துச்சுன்னா இயேசு சத்தியத்தை வச்சு தான் சாத்தானை ஜெயிச்சார். வேறு இதெல்லாம் பயப்பட மாட்டான், தூக்கி எடுத்து அடிப்பான் உங்களை செவுத்தில். அவன் பயப்படுகிற ஒரே ஒரு ஆயுதம் சத்தியம் மட்டும்தான். இப்போ இந்த காலத்திலேயும் சிலரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நீங்கள் அங்கே யோசுவாவை தரிசனத்தை காமிக்கிற யோசுவா இல்லை, இன்றைக்கும் கர்த்தர் சில பேரை தெரிந்து கொள்கிறார். சரி, 3ஆம் வசனம் வந்துடலாம். 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா சகரியா 3:3 யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். என்ன வஸ்திரம் போட்டிருக்காராம்? அழுக்கு வஸ்திரம். அழுக்குனது பண்ணி என்ன பண்ணும்? பண்ணி அதுக்கு சேத்துல பொருள் தான் பிடிக்கும். அதோடைய ஃபுட்டு என்ன தெரியுமா? ஆகாரம். என்ன ஆகாரம்? அதுக்கு கழிவை தின்னுமா, சுத்தமானது தின்னாதான். அதை தான் பேதுரு சொன்னார், நாய்க்கும் பன்னிக்கும் வித்தியாசத்தை காமிச்சார். நீங்கள் நல்லா பாருங்களேன், பிசாசுக்குள்ள லேகன் 6000 பிசாசுக்கும் எதுக்குள்ளே போகணுன்னு கேட்டுச்சு? எதுக்குள்ளே போகணுன்னு கேட்டுச்சு? பண்ணி தானே கேட்டுச்சு. உண்மையிலுங்களா? பண்ணின்னா பிசாசுக்கு அவளை பிடிக்கும். ஏன்னா அதுவும் ஒன்று, பிசாசும் பண்ணியும் ஒன்று. அசுத்தமானது தின்னோம், அழுக்கில் போய் பொறலும். நமக்கு அப்படி இல்லை. ஆகையால் நான் பரிசுத்தர், என்னிடம் வருகிற நீங்களும் பரிசுத்தமாக. இப்போ மனுஷன் பாவ வாழ்க்கையில் அகப்பட்டு துர்மார்க்கம், அக்கிரமம், பொல்லாப்பு செஞ்சு பிசாசு அவனை செய்ய வச்சு அவன் வஸ்திரம் முழுதுமாக அழுக்காக இருக்கு. இப்போ இந்த அழுக்கு வஸ்திரத்தை யார் தான் எடுக்க முடியும்? யார் தாங்க எடுக்க முடியும்? தேவன். நீங்கள் சொல்கிறது ட்ரெஸ்ஸு நம்ம வேலைக்கு போயிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அழுக்காகும். நம்ம கழட்டிட்டு குளிச்சுட்டு மறுபடியும் புது ட்ரெஸ் போடுவோம். நாத்தமாக இருந்தால் அவன் வீட்டுக்கு சேஃபானா உன்னை பக்கத்தில் முதல்ல போய் குளிச்சுட்டு வா, அப்புறம் பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல வா மகனே, கட்டி பிடிச்சிக்குவாங்களே அம்மாவாக இருந்தாலும். என்ன எருமை மாடு, ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வாடா, குளிச்சுட்டு வா, போ காஃபி போட்டு வைக்கிறேன், டிஃபன் போட்டு முதல்ல குளிச்சுட்டு வாங்க. அழுக்கு இருந்தால் யாருக்கும் பிடிக்காது. அது அம்மா இருந்தாலும் பிடிக்காது, அப்பா இருந்தாலும் பிடிக்காது, ஆயாவாக இருந்தாலும் பிடிக்காது, தாத்தா இருந்தாலும் பிடிக்காது. அழுக்கு தான். அழுக்கை துவைச்சி எடுக்கணும். என்ன பண்ணோம்? துவைச்சாதான் அழுக்கு போகும். ஆமே. சரி, இப்போ இங்கே அழுக்கு வஸ்திரம் போட்டு நீக்கிறாரு ஆண்டர் சொல்கிறார். 3ஆம் வசனத்தில் அழுக்கு வஸ்திரம் போடனே ஏசாயா 64:6 சொல்லப்பட்டிருக்கு, நாங்கள் அனைவரும் தீட்டார்களை போல இருக்கிறோம்.
எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. எங்கள் அக்கிரமங்கள் அப்படியே வந்து நீங்கள் படிச்சு இருக்கோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்து கொண்டு போகுதான். நம்ம நீதியில் எப்படி இருக்கு? நான் நல்லா தானே இருக்கேன், நான் கரெக்டாக இருக்கேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நீ செய்யறதெல்லாம் அழுக்கு தான். இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளாமல் நீ என்ன செஞ்சாலும் அழுக்கு தான். அவர் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, அவர் இல்லாமல் உனக்கு நித்திய ஜீவன் இல்லை. அவர் உன்னை தொட்டாதான் இந்த வஸ்திரம் மாற்றலாம். நீ அந்த வஸ்திரம், பரலோகத்தின் வஸ்திரத்தை அவர் தான் கொடுப்பாரு. ஏன்னா ஆதாம் ஏவாளுக்கிட்ட இருந்து வஸ்திரம் எப்படி போச்சோ, மீண்டும் திரும்ப அந்த வஸ்திரத்தை இயேசு கொடுக்க தான் அந்த பூமிக்கு வந்தார். ஆமென். முதல்ல என்ன வசதி தெரியுமா? நிர்வாணம் மூடணும். நிர்வாணம் ஆகணும். உள்ளாடை என்ன பண்ணோம்? நம்ம எப்பயுமே உள்ளங்கேயும் போடுவாங்க, மேலேயும் போடுவாங்க. சரிங்களா? 2 விதமான ட்ரெஸ் இருக்குது. ஒன்று நம்முடைய நிர்வாணத்தை மூடுவதற்கு, இன்னொன்று நம்மை அலங்கரிப்பதற்கு. ஆமென். உண்மையா இல்லைங்களா? ஒன்று நம்முடைய நிர்வாணத்தை மூடுவதற்கு. ஆதாம் ஏவாள் நிர்வாணம் ஆகிட்டாங்க. இப்போ நீங்கள் ஆசாரிலாம் பார்த்தீங்கன்னா 2 வஸ்திரம் போடுவாங்க. உள்ள வஸ்திரம் இருக்கும், அதுக்கு மேலே ஏப்போத்தை தரித்து போட்டிருப்பார். 2 ட்ரெஸ் இருக்கும். ட்ரௌசர்லாம் ஆர்டர் கொடுத்துக்காரு, இந்த மாதிரி ட்ரௌசர் போடணும், நீ பலிப்பீடத்தில் ஏறும்போது உன் நிர்வாணம் தெரியக்கூடாது அப்படின்னாரு. ஆமென். சரி, இப்போ 3ஆம் வசனம் பார்க்கும்போது அக்கினியின் தப்பி வைக்கப்பட்ட கொல்லி அல்லவா அப்படின்னாரு. அழுக்கு வஸ்திரம் 3 நாள் இல்லைங்களா? 3:3 அழுக்கு வஸ்திரம். அப்போ 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவரை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைத்து போடுங்கள் என்றார். ஆமென். யாரை பார்த்து? அவருக்கு முன்பதாக தேவதூதர்கள் நிற்கிறாங்க. தேவதூதர்கள் யாருன்னா தேவனுக்கும் நமக்கும் பணிவிடை செய்கிறவங்க. ஆமென். அனுப்புறாருன்னா பிசாசை அடித்து விரட்டுவாங்க நம்ம வாழ்க்கையிலேருந்து. நம்ம மேலே இருக்கிற அழுக்கை க்ளீன் பண்ணுவாங்க. புரிதலுங்களா? அழுக்கு வஸ்திரத்தை களைத்து போட்டு பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்தேன். அப்போ அழுக்கு எதுக்கு அடையாளம்? அக்கிரமம் செஞ்ச அக்கிரமை செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க. அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவமும் அக்கிரமத்துக்கு அர்த்தம். அப்போ அந்த நம்ம அக்கிரமத்தை யார் தான் எடுக்க முடியும்? இயேசுவால் மட்டும்தான் முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்குமா. அப்போ தேவனுக்கும் நமக்கும் நடுவாய் நின்றதுனது நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவம், நம்முடைய மீறுதல். இப்போ இயேசு சொல்றாரு, இவன் அக்கிரமத்தெல்லாம் தூக்கு. ஆமென். எவன் அக்கிரமத்தை எவனெல்லாம் மன்னிக்க முடியாது. திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தாங்கல்ல, 4 பேர் சுமந்துட்டு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவனுக்கு வந்த வியாதி அவன் பாவத்தினால காலு கை விழுந்து போச்சு. இப்போ இயேசு வந்து அவனை சுகமாக்குவதற்கு முன்பதாக உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதாரு. முதல்ல பாவத்தை கழுவினாரு, அப்புறம் எழுந்து நடன்னு சொன்னார். ஆமென். அப்போ நம்ம பாவத்தை கழுவுது யாரு? நம்ம நினைப்போம் நான் செய்யறதுலாம் தப்பே இல்லையே அப்படின்னு. தேவனுடைய பார்வைக்கு 10 கட்டளை கொடுத்தார்ல, அது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஓப்பன் 10 கட்டளை புரியாதவனுக்கும் புரிஞ்சிடும். புரியாதா என்ன? திருடாத அப்படின்னா புரியாதா என்ன? பொய் சாட்சி சொல்லாதான்னு புரியாதா என்ன? அடுத்தவன் பொருளை இச்சியாதுன்னு சொல்கிறது புரியாதா என்ன? அப்பா அம்மாவை கனம் பண்ணு சொல்கிறது புரியாதா என்ன? கொலை செய்யாதிருப்பாங்க புரியாதா என்ன? இது எளிமையா? என்னை விட உனக்கு வேறு தேவன் சொன்னார். அவர் தான் தேவன், அவர் தான் புரியாதானே? எளிமையானது. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்காரு. இதன்படியே நம்ம வாழ்ந்தாலே தேவனை பிடிச்சிக்குவோம், பாவத்தை விட்டுடுவோம். ஆமென். தேவனை பிடிச்சிக்குவோம், கெட்டியா பாவத்தை விட்டுடுவோம். ஆமென். அப்போ வார்த்தை நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை எடுத்து போடும். அதுக்கு தான் வார்த்தையை கொடுத்துருக்க. சொல்கிறாரு, அவன் மேலே இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து போடு, உன் அக்கிரமங்கள் நீக்கி என்ன பண்ண. இப்போ தான் வந்தார் சிறந்த வஸ்திரம். இப்போ நான் ஒரு வார்த்தைக்கு வரேன் உங்ககிட்ட. அவன் அழுக்கு வஸ்திரத்தை அவுத்த உடனே எப்படி இருப்பான் அவன்? நீங்கள் புரிஞ்சுக்க, ஆவிக்குரிய ஆற்றுல புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து அழுக்கு வஸ்திரத்தை அவுத்த உடனே எப்படி இருப்பான்? எப்படி இருப்பான்? நிர்வாணியாக இருப்பான். ஆமென். முதல்ல அவன் நிர்வாணத்தை மூடுறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. அப்படி தான் இருக்காங்க, அப்படி தானே இருக்கு. ஏன்னா நம்ம நிர்வாணத்தை மூடுவது தேவ மகிமை, அதுதான் சிறந்த வஸ்திரம். ஆமென். சிறந்த வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரா? நான் சொன்னேன்,
நீ வாங்குகிற வஸ்திரம் நாளுக்கு நாள் பழசாகும், தூக்கி போட்டுடுவேன். கர்த்தர் கொடுக்குற வஸ்திரம் நாளுக்கு நாள் உன்னை புதியவனாக மாற்றும். ஆமென். எது சூப்பரு? நான் 1,00,000 கொடுத்தாலும் வேஸ்ட்டு தான், நான் 10,000 கொடுத்தாலும் வேஸ்ட்டு தான். எல்லாம் எங்கே தான் போவோம்? பத்திரமா பூட்டி வச்சுக்குவீங்களா? சார் தங்கமே வாங்குறீங்க வைங்களேன், ஒரு கம்மல் வாங்கிக்கிறீங்க வைங்களேன், இல்லை ஏதோ ஒன்று வாங்கிக்கிறீங்க, நாள் படம் ஆகிடாது, பழசாயிடும். ஆனால் தேவன் கொடுப்பது அப்படி இல்லை, நாளுக்கு நாள் உங்களை புதுசாகும். ஆமென். கர்த்தர் நல்லவர். இங்கே நான் எத்தனை வசனம் வாசிச்சு? 4ஆம் வசனம் வாசிச்சிங்களா? முடிச்சிடலாம் கடைசியில். அக்கிரமத்தை நீங்கள் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். யார் தான் தரிப்பிச்சது? நிர்வாணத்தை நீங்கள் செய்து யார்? ஆதாமுக்கு நிர்வாணத்தை நீங்கள் செய்தது இயேசு தான். ஆமென். நிர்வாணம் பார்த்தது பிசாசு, நிர்வாணத்தை நீங்கள் செய்தது இயேசு. ஆமென். 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் தலையின் மேலே, சிரசின் மேலே அவனுக்கு தரிப்பித்தார்கள். இப்போ மறுபடியும் வஸ்திரம் வந்திருக்கீங்க. அப்போ அங்கே கொடுத்த வஸ்திரம் என்னது, இங்கே கொடுத்த வஸ்திரம் என்னது? அங்கே கொடுத்தது நம்முடைய நிர்வாணத்தை முதலாவதாக மூடுவதாக, பின்பதாக நம்ம மேலே பரிசுத்த ஆவி என்னும் அபிஷேகத்தை தேவன் ஊற்றுவார். ஆமென். நம்ம நிர்வாணத்தை மூடினாரு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்ம மேலே வைக்கிறாரு, நம்ம உயர்ந்தவனாக மாற்றுறாரு. க்ரௌனில் யாருக்கு வைப்பாங்க? நம்ம ஜெயிக்கிறவனாய் மாற்றுவார் கர்த்தர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேல் ட்ரெஸ். ஆமென். தரிப்பித்து கர்த்தருடைய என்றான். ஆமென். இதெல்லாம் கட்டில் கொடுக்குற பணிவிட, அவங்களாம் பணிவிட செய்கிறவங்க. தூதனே அவன் அழுக்காக இருக்கான், அவன் அழுக்க எடுத்து போட்டு என்ன பண்ணுற, வேறு ட்ரெஸ்ஸை கொடு. அப்போ இயேசு சொன்னால் நடக்கும். இயேசு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் பாவம் போகும். இயேசு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் அக்கிரமம் தீரும். இயேசு சொன்னால் நீங்கள் பரிசுத்தமாவீங்க. ஆமென். அப்படி சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படத்தில் 19:8 சொல்லப்பட்டிருக்கு. 19:8 நீங்கள் எடுக்காதீங்க, அப்படி வாசிட்டு. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவனுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதியே. ஆமென். உள்ள பரிசுத்த ஆவியை வைத்து மேலே நமக்கு அந்த அலங்கார வாசனை கூடியதுக்கு நம்ம நீதி செய்யும்படியாக. ஆமென். அவர் நீதியின் தேவன், நம்மளும் நீதி செய்யணும். சரி, இதாகிடுச்சிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆவது வசனம், பாகை வச்சார். பாகை எதுனா ஆசாரியனுக்கு அடையாளம். நம்ம புதிய ஏற்பாடு நம்ம அழைப்பினது ராஜாக்களுமாக ஆசாரியலுமாக நம்மளை அழைச்சிருக்கிறாராம். வாயில் என்ன சொல்லணும், நம்ம அதை மட்டும் சூப்பர், நம்மளை விட யாரும் சொல்லவே மாட்டாங்க சூப்பராக. ராஜரீக ஆசாரிய கூட்டம் அப்படின்னாங்க. ஆமென். இப்போ ராஜாக்களாக மாற்றிருக்கிறாரு, ஆசாரியாக மாற்றிருக்கிறாரு. அப்போ ஆசாரியன் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இல்லாமல் இருந்த நாதாபு ஆபியோடைய கதை தெரியுமா? சரி, ரைட், நம்ம போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் 27 நினைக்கிறது, பாகை அந்த ஆசாரியனுக்கு வைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, பாகைன்றது என்னது? நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ராஜாக்கு கிரீடம் இருக்குமா இல்லைங்களா? கிரீடம் இருக்குமா இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவில் அநேக கிரீடங்கள் இருந்துச்சான். எதுக்கு வச்சுருக்காரு அநேக கிரீடங்கள்? நம்ம ஜெயிச்சு போனதுக்கப்புறம் அவங்க கிரீடத்தை கொடுப்பாரு. தோற்று போனவங்க எப்படி கிரீடம் கிடைக்கும்? ஆமென். சரி, கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் தான் ரொம்ப பிடிக்கும். முதல்ல பாருங்களேன், நம்ம பாவத்தில் இருந்தோம். இன்றைக்கி நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ஆண்டவரே, நான் பாவத்தில் இருந்தேன், என் மேலே உங்கள் கண்ணு பட்டுச்சு, என்னை அழைச்சிங்க, என்னை பாவத்தை கழுவுனீங்க, எனக்கு சிறந்த வஸ்திரத்தை கொடுத்தீங்க, எனக்கு ராஜ மேன்மையை கொடுத்தீங்க, சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை கொடுத்தீங்க, சமூகத்தில் என்னை உயர்த்தி வச்சிங்க, எனக்கு அலங்காரமான ட்ரெஸ்ஸை கொடுத்தீங்க, என் நிர்வாணத்தை மூடினீங்க, அதோடு என்னை விடல, அடுத்தது என்ன சொன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டால் ஞானஸ்நானம் எடுத்தால் முடிஞ்சு போச்சுன்றாங்க. இல்லை, அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்கள். 7ஆம் வசனம், கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக, பாருங்க, கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், முதல் பாயிண்ட் அதுதான். ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம இயேசுவின் வழியில் நடக்கணும். ஆமென். முதல்ல பண்ணோம்,
நான் ஞானஸ்நானம் எடுத்து எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, நான் இயேசுவின் வழியில் நடக்கணும் என்று சாட்சியாக இயேசு சொல்கிறார் பழைய ஏற்பாட்டில். அது சொல்கிறாரு. நீங்கள் 6ஆம் வசனம் வாசிச்சிங்கன்னா, கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளிலே நடந்து, முதல்ல இயேசுவின் வார்த்தையில் நடக்கணும். ஆமென். நான் நடக்கிறேன்னு சொல்லுங்கள். வாயில் வராதே, ஏசப்பா நீங்கள் சொன்னபடியே நான் நடக்கிறேன், வாயில் வராதே, வரவிட மாட்டானே பிசாசு. சொல்லுங்கள் வாயை திறந்து, ஏசப்பா நீங்கள் சொல்கிற வார்த்தையில் நான் நடக்கிறேன். ஆமென். அவர் சொல்கிறார்ல நடக்கணும்னு, அப்போ நடக்கணுமா நடக்கக்கூடாதா? 2வது சொல்கிறார் பாருங்க, என் காவலை காத்தால். அப்படின்னா இயேசுவின் வீடு நம்ம தான். புதிய ஏற்பாட்டில் யார் தான் வீடு? நீங்கள் தான் தேவனுடைய வீடு. என் காவலை காக்கனா உனக்குள்ளே வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியை காத்துக்கொள், விழித்துக்கொள். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும் அப்படின்னாரு. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தூக்கம் என்ன பண்ணும்? கந்தையை உடுத்தி வைக்கும். பழைய ட்ரெஸ் தான் வந்துடும். மறுபடியும் அவுத்து எடுத்தால பழைய ட்ரெஸ்ஸு கந்தையை மறுபடியும் அதுதான் வந்துடும். அதனால தான் விழித்து கொண்டார். அவர் வரும்போது விழித்திருக்கிறாய் காணப்படு. ஆமென். அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லப்பட்டிருங்க, என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்திலே நியாயம் விசாரிப்பாயா. ஆலயம் எங்கே இருக்குது? அவருடைய ஆலயம் எங்கே இருக்குது? அவருடைய ஆலயம் பரலோகத்தில் இருக்குது. அது நிழல் தான் இங்கே வச்சிருக்கிறாரு. நம்ம அவர் வார்த்தையின்படியாய் நடந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை காத்து கொண்டுனா நம்ம அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கு நியாயம் விசாரிப்போமா. வசனம் சொல்லுது, தேவ தூதர்களையே நீங்கள் நியாயம் தீர்ப்பீர்கள் என்று உனக்கு தெரியாதான்றார். ஆமென். உண்மையா இல்லைங்களா? அப்போ இயேசு நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பு முதல்ல என்ன பண்ணுறாரு? முதல்ல எடுத்த எல்லாம் வசனம் தெரியாது. ரட்சிக்கப்பட்டவனுக்கு முதல்ல எடுத்தவொடனே எல்லாம் வசனம் தெரியாது. அவன் வந்து அமர்ந்து 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 தேவ பாதத்தில் அமர்ந்து வசனத்தை கற்றுக்கொள்ளும். நீ தேவ பாதத்தில் அமராமல் உலகத்தில் அமர்ந்து அமர்ந்துன்னா உலகத்துக்குரிய காரணம் கற்றுக்கொள்வ. மறுபடியும் அவர் தரிப்பித்த புது வஸ்திரமும் அழுக்கிடும். ஆமென். உலக காரியம் செய்வதற்கு கண்ணு திறந்துருக்கும். ஆவிக்குரிய காரியம் செய்வதற்கு என்ன ஆகிடும்? நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம இங்கே வரோன்னா நாளுக்கு நாள் நம்ம என்ன பண்ணோம்? புதிதாகணும். ஆமென். புதிய மனுஷனாக மாறணும், புதிய காரியத்தை செய்யணும், கர்த்தருக்குள்ளாக புது சிருஷ்டியாக இருக்கணும். பழையகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாக. நாளுக்கு நாள் நான் என்ன பண்ண ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். சாத்தான் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பான், சாகிற வரைக்கும் சொல்லுவான். வலது பக்கத்தில் நின்னவனை ஆண்டவர் தூக்கி பின்னாடி போட்டார். அவனை பார்க்காத, உன் வலது பக்கத்தில் இயேசுவை பார்த்து, கர்த்தர் என் வலது பார்சல் இருக்கிறார், ஆகையால் நான் அசைக்கப்படும் தாவீது சொன்ன போல சொல்லிட்டு போய்க்கினே இருக்க வேண்டியதான். பின்னிட்டு பாராத, உப்பு தூண் ஆகாத. நீ பின்னிட்டு பார்த்த உப்பு தூணு. லோத்தின் மனைவியை நினைத்துக்கொள். பின்னாடி தள்ளப்பட்ட பாவத்தை பார்க்காத, முன்னாடி இருக்கிற இயேசுவின் பரிசுத்தத்தை பார்த்து போய். பின்னாடி பார்த்தா உப்பு தூணு, முன்னாடி பார்த்தா தப்பிச்சுக்குவேன். லோத்து பின்னிட்டு பார்க்கல, லோத்து மனைவி பின்னிட்டு பார்த்தால், லோத்து முன்னிட்டு பார்த்து தப்பித்து கொண்டான். ஆமென். பின்னிட்டு பார்க்காதீங்க. ஆமென். காத்துக்கொள்ளுங்க. அப்போ தேவன் இவ்வளோ ஒரு வல்லமையான காரியத்தை நமக்கு செஞ்சுருக்காரு. அப்படி நம்ம வாசிச்சேன்னா அந்த 7ஆம் தொடர்ச்சி வாசிங்க. என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்திலே நியாயம் விசாரித்து என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிற இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். பரலோகத்தில் நீ இருக்கிறதுக்கு ஒரு இடம் நான் உனக்கு கொடுப்பேன். ஆமென். ஏதோ நான் போகிறேன், திரும்ப வருவேன், உனக்காய் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வரேன். அது வரைக்கும் நீ பரிசுத்தமாய் வாழ், என் வழியில் நட, என் காவலை காத்துக்கொள். நீ இதெல்லாம் நடந்தனா அங்கே கொண்டு போய் வச்சு உன்னை நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதியாகவும் ஆசாரனாக வைக்கிறேனாரு. ஆமென். நியாயாதிபதி நாட்களில் 2 பேர் நியாயம் விசாரித்தாங்க. ஆசாரன் நியாயம் விசாரித்தாங்க, நியாயாதிபதியாக ஜனங்களும் ஆசாரியனையும் தேவ ஜனங்களையும் நியாயம் விசாரிக்க வைப்பாருங்க. தெபரால் பார்த்திங்கன்னா அவங்க சாதாரண பெண்ணு, அவங்க ஆசாரியன் கிடையாது, ஆனால் நியாயம் விசாரித்தாங்க. ஆமென். சாமுவேல் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆசாரியன், ஆனாலும் நியாயம் விசாரித்தார். இப்படி கர்த்தர் அவர்களை ஜனங்களை கொண்டும் ஆசாரியர்களை கொண்டும் அங்கே
ஏன்னா இங்கே ஜெயிச்சிட்டோம். நம்ம இங்கே ஜெயிச்சிருக்கும்போது அங்கே கொண்டு போய் நம்மளை வச்சு அங்கே இருக்கிற பார், இப்படிலாம் சோதனை வந்துச்சு, இதெல்லாம் நான் ஜெயிச்சு வந்திருக்கேன், இப்படி தான் வாழணும், இயேசுக்கு தான் பிடிக்கும், இல்லைன்னா நீ ஆக்கணிக்குள்ளே போகணும், அங்கே இருக்கிற நியாயந்திருப்போம். ஆமென். அதான் பவுல் அருமையாக சொல்லியிருக்காரு, தேவதூதர்களே நம்ம நியாயந்திருப்போன்னு தெரியாதா அப்படின்னாரு. ஆமென். அப்படி இயேசு இந்த நாளை நம்ம ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் யோசுவா விட்டுருங்க, அந்த தரிசனம் வந்து பரலோகத்தில் காண்பிக்கிறாரு. எங்கே காண்பிக்காரு? பரலோகத்தில் காண்பிக்கிறாரு. காண்பித்து இப்படி பாவம் நிறைந்த மனுஷனை நான் தெரிந்து கொண்டு அவன் பக்கத்தில் இருந்து தூண்டுகிற சாத்தானை நான் விலக்கி அவன் நிர்வாணத்தை, அவன் அழுக்கு வசத்தை அக்கிரமத்தை நீக்கி அவனுடைய நிர்வாணத்தை மூடி அவனை அலங்கரித்து ராஜாவாகவும் ஆசாரனாகவும், ஆசாரன் பார்த்திங்கன்னா உள்ள ட்ரெஸ் இருக்கும், மேலே ட்ரெஸ் இருக்கும், பாகம் இருக்கும். ராஜாவுக்கும் அப்படி தான் இருக்கும், உள்ள ஒரு ட்ரெஸ்ஸு மேலே ஒரு ட்ரெஸ்ஸு, தலையில் கிரீடம் இருக்கும். ஆமென். நான் உன்னை அலங்கரித்து வச்சிருக்கிறேன். ஏன் வச்சேன்னா நீ இனிமே என் வார்த்தையின்படியே நட, என் காவலை காத்துக்கொள். இது நீ செஞ்சேன்னா அங்கேயும் நான் உன்னை கொண்டு போய் வைத்து உனக்கு ஒரு இடத்த வச்சு அங்கே இருக்கிற எல்லாரையும் நான் நியாயம் விசாரிக்க வைப்பேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ நமக்கு கர்த்தர் ஒரு மேன்மையான இடத்த வச்சு, சிறந்த வஸ்திரம் மட்டும் இல்லை, சிறந்த இடத்தை, இயேசு இருக்கிற இடத்துல நம்ம இருப்போம். நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருப்பீங்கன்னாரு. ஆமென். யோவான் 14 சொல்லிருக்காரு, நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருப்பீங்க, நான் வந்து உங்களை அழைத்து கொண்டு போவேன். இயேசு சொன்னாரா செய்வார், அழைத்து கொண்டு போக சீக்கிரமாக வருவார். நாள் நெருங்கிடுச்சு. இன்றைக்கு ஒரு முடிவு எடுப்போம். நம்ம பக்கத்தில் நிற்கிறது யார்? இயேசுவா? இயேசு இருந்தால் ஆகையால் நான் பரிசுத்தர், நீ என் பரிசுத்த வழிநடை. இல்லை, நான் பின்னிட்டு பார்த்து உலகத்தின் ஆசைப்பட்டு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பை நான் இழந்து போய் இன்றைக்கும் லோத்தின் மனைவியுடைய உப்பு தூள் அங்கே சாட்சியாக நிற்குது. ஆமென். இது நம்ம மனசில் வைக்கணும். நமக்கு இவ்வளோ மேன்மையை கொடுத்த ஆண்டுக்கு நம்ம என்ன செலுத்துவோம்? கீழே இல்லைங்க, மேலே வச்சிருக்காரு நமக்கு இடத்த. ஆமென். கீழே இல்லை, நம்மளுக்கு மேலே வச்சிருக்காரு. அதை நம்ம சிந்திப்போம். அதை தான் அங்கே காமிச்சிருக்காரு. இன்றைக்கி ரட்சிக்கப்படுகிற ஜனங்களுக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் இதுதான் சாட்சி. ஆமென். சாட்சியாக சொல்கிறாரு யோசுவாவுக்கு சாட்சி. யோசுவாவில் ரட்சிக்கப்பட்ட நமக்கு, தேவ பார்வைப்பட்ட நமக்கு. நீங்கள் சகையை பார்த்தீங்கன்னா, நான் அநியாயமாக ஒருத்தனத்துல வாங்கியிருந்தா 4 அத்தனையை தரேன். எத்தனை 4 அத்தனையை தரேன். என் ஆஸ்தியில் விற்று பாதி ஏழைகளுக்கு கொடுக்குறேன். அப்போ சொன்னார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரன் அல்லவா? ஆமென். புரியுதா இல்லைங்களா? ஆபிரகாமின் குமாரன் நம்ம இருப்போம். அப்போ நம்ம தேவன் நமக்கு செய்த நன்மைக்கு என்ன பண்ணோம்? எல்லாம் வழியெல்லாம் காமிச்சிட்டாரு. இனி நம்ம நடக்க வேண்டியது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அப்பா அம்மா வழி காமிப்பாங்க. நடக்க வேண்டியது யாருடைய வேலை தான்? நடக்க வச்சாங்க. 1.5 வயசு 2 வயசுல கையை பிடிச்சி நடக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் ஓட தெரியுதுல்ல, பிள்ளைங்க ஓடுறாங்களே, அப்பயும் பாதுகாத்தாங்க. விழுந்து மூஞ்சி முகரெல்லாம் பேத்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும். ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம தானே பண்ணோம்? ஞானமாய் நடக்கணும். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். ஆமென். இப்போ கர்த்தருடைய வசனத்தை பிடிச்சு கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படியாக நடங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி நம்ம ஒன்று புரிஞ்சிட்டோம். இன்றைக்கி என்ன புரிஞ்சிட்டிங்கன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அடுத்த வாரம் ஃபீட்பேக் தரணும். இயேசு எதுக்காக நம்மளை அழைச்சார், எதுக்கு சுத்தம் பண்ணார், எதுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்காரு, அடுத்து என்ன செய்ய சொல்கிறாரு. இன்றைக்கி நிறைய பேர் பாருன்னா, நான் ஞானசனம் எடுத்தால் முடிஞ்சு போச்சு. இல்லை, அங்கே தான் உன் துவக்கம் ஆரம்பிச்சிருக்கு. இனி நீ இயேசுவின் வார்த்தையில் நட. அவர் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த சரீரமாகிய ஆலயத்தை காத்துக்கொள், பரிசுத்தமாய் காத்து கொண்டனா அங்கே உனக்கு ஒரு மேன்மையான இடத்த வச்சுருப்பார். இல்லைன்னா அழுக்கு பண்ணுறத நம்ம இஷ்டம்தான். வேறு விதமாக சொல்லுவார். நம்ம ரட்சிக்கப்பட்டும் பாவம் செஞ்சேன்னா பண்ணி என்ன தெரியுமா, கழுவுனாலும் அது எங்கே போய் தான் இருக்குமா அப்படின்னு சொல்லுவார். நம்ம அசுத்தத்திற்காக அல்ல, பரிசுத்தத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆகையால் நான் பரிசுத்தர், பரலோகம் வருகிற நீயும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் அங்கே வர முடியும். பரிசுத்தம் இல்லாமல் நீ அங்கே வர முடியாது. ஆக தேவ ஆலோசனை இன்றைக்கி நம்ம இடையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை பிடித்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து அங்கே போய் என்ன பண்ணலாம்? ஒரு இடத்துல நம்ம அமரலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். அங்கேயும் நம்மளை உயர்த்த வைப்பாருங்க. அங்கேயும் நம்மளை ராஜாக்களும்
ஆசாரியமாக வச்சிருக்காரு. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வார்த்தைக்காகவும் காணிக்கான் செபிங்க.